ஆன்மீக அன்பர்களே, ஜெயா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே, நாள்தோறும் இன்றைய அருள் நேரத்தில் நல்ல நல்ல செய்திகளை நாம் சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் விசித்திரமான ஒரு பகுதியை நாம் பார்க்க போகின்றோம். ஆண்டாள் நாச்சியாருடைய அன்பை சொல்லக்கூடிய திருப்பாவை பாசுரங்களை பற்றியும், அந்த திருப்பாவை பாசுரங்களுக்கு எத்தனையோ உரையாசிரியர்கள் நூல்களை எழுதியிருந்தாலும் அண்மையில் நம்முடைய செவிக்கும் சிந்தைக்கும் கண்ணில் பட்டது சேஷாத்ரி கண்ணன் என்கின்ற ஒரு வளர்ந்து வரக்கூடிய நல் இளைஞர், சிங்கப்பூரை சேர்ந்த தமிழர் எழுதிய அந்த புத்தகம். அப்படியே நெஞ்ச நெகிழ்விச்சிருச்சு. இப்படி தொடங்குது. பகவான் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி பார்க்கின்றார். பகவான் விண்ணிலிருந்து மண்ணை நோக்கி பார்க்கின்றார். கிருஷ்ண அவதாரத்தில் இந்த மண்ணுலகம் உய்விப்பதற்காக கீதையை சொன்னார். யாரும் கேட்ட பாடில்லை. ராம அவதாரமாக வந்து இராமாயணத்தினுடைய மேன்மையை, இன்னும் சொல்லப்போனால் ஒரு தனிமனித வாழ்க்கையினுடைய அறத்தை போதித்தார். ஆனாலும் மனிதன் கேட்டபாடில்லை. அவனவன் சிந்தனைப்படி நடந்தானே தவிர இந்த பக்தி மார்க்கத்தை விட்டுவிட்டார்களோ என்று ஐயப்பட்ட போது திடீரென்று தோன்றியதாம், தந்தை சொல்லை விட எப்போதும் தாய் சொல்லுக்கு மரியாதை உண்டு. தந்தை சொல்லை விட எப்பொழுதும் தாய் சொல்லுக்கு மரியாதை உண்டு. எனவே தாய் இந்த மண்ணுலகத்தில் அவதாரம் எடுத்து மேன்மைமிகு வரிகளை சொல்லி மக்களை நன்வழிப்படுத்துவதற்கு ஒரு பெண் தெய்வத்தின் வாயிலாக பேசப்பட்ட பெரும்பொருள்தான் இந்த திருப்பாவை என்று அந்த கண்ணன் சேஷாத்ரி எழுதிய அந்த தொடக்கமே அடுத்த தலைமுறை உள்ளங்கள் திருப்பாவையை படிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகின்றது. ஆன்மீக அன்பர்களுக்கு முதலில் சொல்கின்றேன், பொதுவாக ஆண்டாள் நாச்சியாருடைய ஆடி மாதத்து திருப்பூதமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளுடைய திருமஞ்சனமும் ஆடி திருத்தேரும் ரொம்ப பிரசித்தி. ஆனால் முதல்ல திருப்பாவை திருவம்பாவைனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். திருப்பாவை என்பது பெரியாழ்வார் பெற்றெடுத்த நன்மகள் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டவனுடைய சிறப்பை போற்றி பாடியது அந்த திருப்பாவை. திருவெண்பாவை என்பது மாணிக்க வாசகப் பெருமான் அந்த திருப்பள்ளி எழுச்சி குறித்து பாடிய பாடல்கள் தான் திருவெம்பாவை. நிறைய பேருக்கு திருப்பாவை திருவெம்பாவைக்குள்ள விளக்கம் தெரியல. இன்னும் சொல்லப்போனால் 1 முதல் 8 பாடல்கள் உறங்கக்கூடிய பெண்களை எழுப்புவதாகவும், 9, 10 பாடல்கள் நீராடச் செல்வது குறித்தும், 11, 18 பாடல்கள் கூடி நீராடுவதும், 19, 20 பாடல்கள் இறைவனுடைய அடைவதற்கு நல்ல கணவன்மார் வருவதற்கான வேண்டுதல் விண்ணப்பங்களை வைப்பது குறித்து எழுந்திராய் 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 என்று திருப்பள்ளி எழுச்சி குறித்து மாணிக்க வாசகப் பெருமானார் இயற்றப்பட்டது திருவெம்பாவை. அதை அப்படியே வச்சுப்போம். இப்போ நீங்கள் திருப்பாவைக்குள்ள வாங்க. உங்களுக்கு தெரியும், சகசரநாமம். நம்ம ஒரு சகசரநாமம் சொல்லணும்னா குறைஞ்சது 25 to 30 நிமிஷமாவது ஆகும். நான் ரொம்ப மிக குறைவாக சொல்கிறேன். ஆனால் இந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்கள் இருக்கு பாருங்க, அது ஒரே நாளில் சொல்லணும்னு அவசியம் இல்லையா. மார்கழி மாதத்து 30 நாளும் 30 பாசுரங்களை நாளைக்கு ஒரு பாசுரமாக சொன்னால் கூட 5 நிமிஷம் தானா. ஆனால் அனுப்பொழுதும் ஆண்டவனை நினைக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டாள் நாச்சியார், யார் சூடி கொடுத்த சுடர்மகள், ஆன்மீக செளியில் துடைத்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியார் செய்த அற்புதமான விஷயம்தான். இன்னும் சொல்லப்போனால் கிருஷ்ணன் பகவத்கீதை சொன்னபோது கூட அதை கேட்ட அர்ஜுனனுக்கு மனதில் சில ஐயங்கள் உண்டு. ராமன் சொன்ன ராமகாதையில் கூட சில சிறைகள் உண்டு. ஆனால் இந்த இருவரை காட்டிலும் ஆண்டாள் சொன்ன இந்த பாசுரங்கள் இந்த மண்ணுலகில் ஏற்றம் பெற்றது என்பதுதான் உண்மை. இன்னும் சொல்லப்போனால் ஆண்டாளுடைய இந்த பாசுரங்களை நீங்கள் நம்பிக்கையோடு உச்சரித்தால் போதும். அதுக்கு இசையோ ராகமோ பக்கவாத்தியமோ வேண்டாம். இன்னும் அந்த திருப்பாவை பாசுரங்களுக்கு விளக்கம் எழுதிய கண்ணன் அவர்கள் எழுதுகின்றார்கள், முதலை வாயில் சிக்கிய
கஜேந்திரன் என்கின்ற யானை கருணையோடு கண்ணனை அடைத்ததே, அப்பொழுது ராகம் போட்டு அடைத்ததா, தாளம் போட்டு அடைத்ததா? கண்ணன் வருவான் என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான். இன்னும் ஒரு வரி மேலே போய் சொல்கின்றார். பத்தினி தெய்வம் பாஞ்சாலியை துரியோதனன் சபையிலே துச்சாதனன் துகில் உரிந்த போது எந்த இசைக்கலைஞர் உதவியோடும் வைத்து பாஞ்சாலி கண்ணா 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 காப்பாற்று என்று கத்தவில்லை. நம்பிக்கையை மட்டுமே விதையாக வைத்து பாடினால் வளர்ந்தன 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 வண்ண பொற்சேலைகள் என்று கண்ணன் புடவை கொடுத்து காப்பாற்றினான். அதுபோல உங்களுக்கு பெரியாழ்வார் பெற்றெடுத்த இந்த அதிசய மகள் ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களை இடைவிடாது யார் அந்த நோன்பிருந்து சொல்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் என்று திருப்பாவை பாசுரத்தின் மேன்மை குறித்து கண்ணன் சேஷாத்திரி எழுதிய புத்தகம் மட்டும் ஆனந்தம் அல்ல, அந்த பாசுரங்களை படிப்பதும் பாசுரங்களின் விளக்கத்தை உணர்வதும் பகவான் சன்னதியில் அந்த கிருஷ்ணனை எப்படி சூடி கொடுத்த சுடர்மகள் ஆட்கண்டாளோ அதுபோல ஆண்டவனை ஆட்கொள்ள நாமும் அடிநாதத்திலிருந்து பாசுரம் சொல்வது ஆனந்தத்தின் ஆனந்தம். மற்றொரு நாளில் மற்றொரு சிந்தனையோடு வணக்கம்.